Hi students, welcome to KC Botany. நாம் இந்த இடையில 12th Zoology and Biozoology chapter 1ல இருக்கக்கூடிய important book back interior questions பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பாட்னிக்கு வந்து அப்டேட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் பார்க்கலாம், வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிங்க. இதோட மெட்டீரியல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிட்டோம். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. சாப்டர் ஒன்ல புக் பேக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த 5th கொஷின் வந்து படிச்சிருங்க. ஸோ இங்கிலீஷ் தமிழ் மீடியம் வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் கண்டினியூவாக சொல்கிறேன். அதுக்கடுத்து இந்த 7th கொஷின் இது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 8th கொஷின். சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் குறைவான கேள்விகள் தான் இருக்கும் சரிங்களா. மினிமம் ஒரு 4 to 5 தான் புக் பேக் இருக்கும். இதை படித்தாலே போதும். பப்ளிக் எக்ஸாம்ஸில் கிட்டத்தட்ட பயாலஜியாக இருந்தால் 2 to 3 மார்க்ஸ் கன்ஃபார்மு. பியூ சயின்ஸாக இருந்தீங்கன்னா 6 மார்க்ஸ். ஏன்னா ஒரு சில டைம் வந்து 3 மார்க்கு 2 மார்க் அண்ட் 1 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால் அதே மாதிரி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 1 மார்க் ஒன்று, 3 மார்க் சம்டைம் கேட்பாங்க, அல்லது 2 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் மினிமம் 2 to 3 அல்லது 4 மார்க்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 பேஜ் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து வரும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்குது, நம்ம சொல்கிறது எல்லாமே வருமா அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக வரும். அதனால் இந்த கொஷினை மட்டும் நீங்கள் படித்தா சரி. அடுத்தடுத்து வரக்கூடிய மிட்டமு, மந்த்லி டெஸ்ட்டு, ஸ்லிப் டெஸ்ட்டு, அதுக்கடுத்து காலாண்டர் அண்ட் ஈவன் பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரைக்கும் இந்த கொஷினை வந்து பார்த்து வச்சுங்க. இதோட மெட்டீரியல் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிட்டோம். ஸோ இந்த மெட்டீரியலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இவங்களே கொடுத்துருக்காங்க கலர் வைஸ் போட்டு இம்பார்ட்டன்ட், மோர் இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிடிஎஃபாக பார்க்குறப்பே அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து 12வது கொஸ்டின்ல இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சுங்க, எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல். இன்னும் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இது எந்த இயரில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற முறைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அகாடமிக் இருக்குது 26, 27க்கு வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். அதர்வைஸ் அது வரைக்கும் இதை வச்சு நீங்கள் படிச்சுட்ருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜாயினல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸு, இது தனித்தனியாகவே 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த கொஷின் என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து அடிஷ்னல் கொஷின் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த பார்த்தினோஜெனிசிஸு, அதோட டைப்ஸு, செனசன் ஃபேஸ்னால் என்ன, அதுக்கடுத்து பிளாஸ்மோட்டோமினா என்ன, இந்த கொஷின்லாம் படிங்க. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் டைப்ஸ் ஆஃப் சிங்கமி. ஸோ இது வந்து 2024 பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அதே போல் இதில் அடிஷ்னல் 1 வேர்டும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. நீங்கள் இதை என்ன பண்ணி வச்சுக்கலாம், பார்த்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம். ஸோ தமிழ் மீடியம் இந்த மெட்டீரியல் நம்ம வந்து ஷேர் பண்ணிப்போம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, எங்களுக்கு கொஷின் வந்து யாருமே சொல்கிறதுக்கு இல்லை தமிழ் மீடியத்தில். இருந்தாலும் எனக்கு படிக்க ஆர்வமாக இருக்குது, எல்லா கொஷினும் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியலை பார்த்துட்டிங்கன்னா, இங்கே ஸ்டார் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த கொஷினை பாருங்கள். அதர்வைஸ் நம்ம ஒவ்வொரு சாப்டருக்கும் சொல்லுவோம், நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா யாருமே அதிகமாக லைக் பண்ணுறதில்ல. ஒரு லைக் பண்ணிங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு லைக் பண்ணிடுங்க. பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுங்கன்னா கமெண்ட்டில் பியூ சயின்ஸ் டைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து பியூ சயின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பியூ சயின்ஸ்க்குன்னு தனியாக போடும் சரிங்களா. அதர்வைஸ் பயாலஜி அண்ட் பாட்னி ரெண்டுமே, சுவாலஜி எல்லாமே ஒன்றா போடுவோம். ஸோ அதுக்கடுத்து இதில் இந்த 5th கொஷின் இது வந்து நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து ஜெம்யூல், இந்த டைம் பியூ சயின்ஸ் சுவாலஜிக்கு இந்த டயக்ராம் கொஷின் கேட்டிருந்தாங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனால் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இனி டைமில் நமக்கு ஸ்லிப் டெஸ்ட் இந்த மாதிரி இதெல்லாமே கேட்பாங்க சரிங்களா. அதுக்கடுத்து இந்த 7th கொஷின் இது வந்து நல்லா பாருங்கள், நிறைய டைம் கேட்கக்கூடிய கொஷினு. அதுக்கடுத்து இணைமுறை இணைப்பெருக்கம் இந்த 11 இது வந்து நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து இழப்பு மீட்டல்னா என்ன, அதோட வகைகள், இந்த கொஷினை நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து கண்ணி இனப்பெருக்கம், அதோட வகைகள், இயற்கையான கண்ணி இனப்பெருக்கம், அதோட வகைகள், இது எல்லாமே நல்லா பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே படித்தது தான், இது வந்து ரிப்பீட்டட். கண்ணி இனப்பெருக்கம்னு என்ன, அதோட வகைகள், இந்த கொஷினை படிச்சிருங்க. மோஸ்ட்லி இதை படித்தாலே போதும். ஸோ புக் பேக்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இந்த எவ்வுயிரினத்தில் செல்பெறுதலே இனப்பெருக்காக முறையாக இருக்குது, இந்த 5th கொஷினு. அதுக்கடுத்து இந்த 7th கொஷினு, 8th கொஷின், இதெல்லாமே நல்லா பார்த்துருங்க. அதே போல் இந்த 10th கொஷின், பாலியல் இனப்பெருக்க முறையில் உருவாகும் செய்கள் எண் பிரதி, இது வந்து நிறைய டைம் இயர் கொஷினும் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஸ்லிப் டெஸ்ட் கொஷினை அந்த சாப்டர் வைஸாக என்னென்ன கொஷின் படிக்குங்கிறத ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த நாட்களில் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின், இது வரைக்கும் கேட்ட கொஷின், லாஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தா தெரியும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ஜூன் மந்த் வந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், இயர் கொஷின்லாம் கொடுப்போம். ஸோ இந்த 13, 14 இந்த கொஷின் எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. ஸோ மினிமம் நம்ம சொன்ன இந்த மார்க் பண்ண கொஷினை ஃபஸ்ட் லெசனில் என்ன பண்ணுறாங்க படிச்சுருங்க. இதை படித்தாலே உங்களுக்கு வந்து இந்த சாப்டர் வந்து என்ன பண்ணிடும், கம்ப்ளீட் ஆகிடும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து ரொம்ப குட்டியான சாப்டர், அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷினும் படிச்சிருங்க, அல்லது நம்ம மார்க் பண்ண கொஷின்ஸ் வந்து பாருங்கள்.
இதுவே போதும் சரிங்களா. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரைக்கும் இதே போகிறோம். இது மட்டுமே நல்லா பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ இந்த டைம் நிறைய கொஷின் நம்ம அப்டேட் பண்ணதுலேருந்து வந்துச்சு. இந்த டைமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். நம்பிக்கையோட படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.